விளக்கம் அளிப்பதில் என்ன பிரச்சனை என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் இந்திய நாடாளுமன்றத்திலிருந்து 92 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். பாஜகவின் ஜனநாயக சாதனைகளில் இதுவும் ஒன்று. நாடாளுமன்றத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்வது அவர்களுக்கு புதிதல்ல. நாடாளுமன்றத்தில் நாட்டின் முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதம் நடத்த அனுமதி கோரி குரல் எழுப்பியதற்காக கடந்த 5 ஆண்டுகளில் 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 71 முறை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் விலைவாசி உயர்வு, ஜிஎஸ்டி வரி உயர்வு, மகாராஷ்டிர குதிரை பேரம், மணிப்பூர் கலவரம், ரஃபேல் விவகாரம், டெலிபோன் ஒட்டுக்கேட்பு, அதானி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்பியதற்கு 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 71 முறை இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக 2022ஆம் ஆண்டு மழைக்கால கூட்டத்தொடரின் போது ஜிஎஸ்டி வரி உயர்வுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஆனால் விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது. அப்போது நாடாளுமன்றத்தில் முழக்கமிட்ட 23 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். திமுக எம்பிக்கள் 5 பேர் உட்பட அப்போது 19 எம்பிக்கள் மாநிலங்களவையில் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அதே பிரச்சனையில் மக்களவையில் 4 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு குளிர்கால கூட்டத்தொடரின் போது விவசாயிகள் பிரச்சினை, விவசாயிகள் போராட்டம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தியதற்காக மாநிலங்களவையில் 12 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இப்படி பல பிரச்சனைகளில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 57 எம்பிக்கள் 71 முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இடைநீக்கம் செய்வதுதான் பாஜக தலைமையின் அரசியல் பாணியாகும் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. ராகுல் காந்தியை பதவி நீக்கம் செய்ததைப் போலவோ, மஹுவா மொய்த்ரா பதவியை பறித்ததைப் போலவோ செய்ய முடியாத நிலையில் இடைநீக்கம் என்ற அஸ்திரத்தை அதிகம் பயன்படுத்தி வருகிறார்கள். இதைத்தான் இப்போதும் செய்துள்ளார்கள் என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. கடந்த 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் புகைக்குண்டு வீசப்பட்டது. இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று சொன்ன கனிமொழி கருணாநிதி உள்ளிட்ட 13 மக்களவை உறுப்பினர்களும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினரும் இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு நேற்றைய தினம் மக்களவை உறுப்பினர்கள் 33 பேர், மாநிலங்களவை உறுப்பினர்கள் 45 பேர் என 78 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள். ஆக மொத்தம் 92 உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் TR பாலு உள்ளிட்ட 10 திமுக உறுப்பினர்கள் இதில் அடக்கம் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. இந்தியாவின் நாடாளுமன்றத்துக்குள் புகுந்து புகைக்குண்டு வீசும் சம்பவம் நடந்திருக்கிறது. இதை கூட விவாதிக்காமல் நாடாளுமன்றம் எதற்காக கூட வேண்டும்? உள்ளே புகுந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு காங்கிரஸ் எம்பி பாஸ் கொடுத்திருந்தால் விவாதித்திருப்பார்களா மாட்டார்களா? உள்ளே புகுந்தவர்களில் ஒருவர் இஸ்லாமியராக இருந்திருந்தால் விவாதித்திருப்பார்களா மாட்டார்களா? இப்போது மட்டும் ஏன் விவாதிக்கவில்லை? உள்ளே வீசப்பட்ட புகைக்குண்டில் ரசாயனமோ விஷமோ கலக்கப்பட்டு இருந்தால் என்ன ஆகியிருக்கும்? பலரது உயிருக்கே ஆபத்தானதாக ஆகியிருக்குமே. அப்போதும் இப்படித்தான் இருந்திருப்பார்களா? இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி சபைக்கு வருகை தந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆறுதல் கூட சொல்லவில்லையே. உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்துக்குள் வந்து விளக்கம் கூட அளிக்கவில்லையே. விளக்கம் அளிப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என அடுக்கடுக்காக முரசொலி நாளேடு கேள்விகளை தொடுத்துள்ளது. நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் சம்பவம் வேதனை அளிக்கிறது, கவலைக்குரியது. இது தொடர்பாக புலனாய்வு அமைப்புகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விவகாரத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் மற்றும் அவர்களின் நோக்கம் குறித்து ஆழமாக விசாரிப்பது அவசியம். நாடாளுமன்ற சம்பவத்தின் தீவிரத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. அதே தீவிரத்துடன் மக்களவைத் தலைவர் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார்.
கூட்டு மனப்பான்மையுடன் தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது போன்ற விவகாரத்தின் வீண் சர்ச்சைகளை அனைவரும் தவிர்க்க வேண்டும் என்று ஹிந்தி நாளிதழ் ஒன்றுக்கு பிரதமர் பேட்டி அளித்திருப்பதாக செய்தி வெளியாகி உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி நாளேடு, இதையே நாடாளுமன்றத்தில் சொன்னால் என்ன குறைந்துவிடப் போகிறது என வினவியுள்ளது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எங்கோ ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அது தொடர்பாக உரிமை மீறல் என்ற பொருளில் நாடாளுமன்றத்தில் பிரச்சனை கிளப்பப்பட்டு விவாதங்கள் நடக்கும். ஆனால் இங்கே அனைத்து உறுப்பினர்களும் அச்சுறுத்தப்பட்டுள்ளார்கள். பாஜக உறுப்பினர்களும் சேர்ந்து பீதியில் இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் அல்லவா? அது விவாதிக்க வேண்டாமா என முரசொலி நாளேடு வினவியுள்ளது. இதனை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கவில்லை. உள்துறை அமைச்சர் அவருக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைக்கு எல்லாம் பிரதமருக்கு பதிலாக பக்கம் பக்கமாக உரையாற்றியிருக்கிறாரே, இப்போது அவர் பதில் சொல்லியாக வேண்டியதற்கு ஏன் பதில் அளிக்க மறுக்கிறார்? நாடாளுமன்றத்துக்குள் வரும் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று கேட்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமை இல்லையா என முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது.